சஹான்ஜி பேசுகின்றேன். மனம் விட்டு பேசுகிறேன். தொடர் 2. எப்படி என் மையம் என்ற வீட்டுக்கு செல்வது? என்னகமே, என்னை நீ அசாதாரணமானவன் என்றாய், அற்புதத்தில் அற்புதமானவன் என்றாய். அது எப்படி என்றே உன்னிடம் விளக்கம் கேட்டேன். சொல்கிறேன் என்றாய். உன் மைய வீட்டிற்கு செல்வதற்கான எளிய வழி ஒன்று சொல்லவா? சொல், அதற்காக தான் காத்திருக்கின்றேன். உன் வீட்டின் முகவரி இது தெரியுமா? நீ பிறக்கும் பொழுது எந்த வீட்டில் இருந்தாய் தெரியுமா? நெஞ்சகம்தான் உனது வீடு. நெஞ்சக மொழிதான் உனது மொழி. நெஞ்சக தாய்தான் உனது தாய். என்ன சொல்கின்றீர் என்னகமே? மீண்டும் மீண்டும் என்னை குழப்புகின்றீர்கள். நெஞ்சகம் என்கிறாய், புரியவில்லை. நீ பிறந்தவுடனே புத்தம்புது குழந்தையாய் நெஞ்சகத்துடன், இதயத்தலத்தில் ஏற்கும் மனப்பான்மையுடன், உன் இயல்பான அறிவுடன், உன் இயல்பான விழிப்புடன் இருந்தாய். ஆனால் அதை நீ மறந்துவிட்டாய். அதனால்தான் நம்பிக்கை இழந்து என்னிடம் உற்சாகப்படுத்து என்று கேள்வி கேட்கின்றாய், உதவி கேட்கின்றாய். என்னகமே, மீண்டும் மீண்டும் என்னை குழப்பாதே. என் மைய வீட்டிற்கு சொல்வதற்கான முகவரியை வழங்கு. கோவப்படாதே, பொறுமையாக கேள். இந்த நிமிடங்களை நேசி. நீ விடும் மூச்சு காற்றால் உலகில் உலவும் அக்கிரமச் செயல்களை உன் விழிப்புணர்வு தீயால் உக்கிரமாக அழித்திட முயற்சி செய். உன்னை விட்டு பார்வையால் விலகி நின்று பார். உன் வலிமை மிக்க மனதின் சக்தி தெரியும். என்ன சொல்கின்றாய்? குறுக்கே பேசாதே. நான் பேசுவதை இதயத்தலத்தின் வழியாக கேள். சரி சொல் என்னகமே. உன் நிறை குறைகளை சாட்சி பார்வையால் அலசு. நிறைகளை போற்று. குறைகளை உன் விழிப்புணர்வு தீயா எரித்துவிடு. எண்ணங்களை விழித்து பார்க்க நீ எப்பொழுது முயற்சிக்கின்றாயோ அப்பொழுதே உன் வாழ்வின் வெற்றிக்கு நீ அஸ்திவாரம் போட ஆரம்பித்து விட்டாய் என்ற அர்த்தம். உனக்கு நீயே ஆசானாக உன்னை நீ உயர்த்திக்கொள். உன் வாழ்வின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் உலகத்தார்களை குறை சொல்வதை தவிர, என் வாழ்க்கை என் கையில் என்று நீ எப்பொழுது முடிவெடுத்து செயல்பட ஆரம்பிக்கின்றாயோ அந்நாளே உன் வாழ்வின் புனித நாள். என்னகமே, என் மையத்திற்கான முகவரி கேட்டேன். நீ கவிதைகளாக பொழிகின்றாய். எனக்கு புரியும்படி எளிமையான வார்த்தையில் நீ பேசினால் நான் புரிந்துகொள்வேன் அல்லவா? உன் மைய வீட்டிற்கான வாசல் பாதையின் அந்த கதவிற்கு தேவையான சாவியை தான், அந்த ஞான கதவை துறப்பதற்கான ஞான யுக்திகளில்தான் உனக்கு கவிதைகளாக பொழிந்து கொண்டிருக்கின்றேன். அதை உணராமல் மீண்டும் மீண்டும் என்னிடம் கெஞ்சி கொண்டிருக்கின்றாய். நான் சொல்லும் வார்த்தைகளை ஆழ்ந்து பார், ஆழ்ந்து யோசி. இந்த நிமிடங்களை நேசி என்று ஒரு ஞான யுக்தியை வழங்கினேன். அதை நீ உன் வாழ்வில் கடைபிடி. இந்த நிமிடங்களை நேசிப்பதா? இந்த நிமிடங்களை நேசிப்பதென்றால் நிகழ்காலத்தில் நான் இருப்பதா? நான் ஏன் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும்? அப்பொழுதுதான் உன் மையத்திற்கான முகவரி, உன் வீட்டிற்கான முகவரி, உன் நெஞ்சகத்திற்கான முகவரி அங்கே கிடைக்கும். என்னகமே, ஏதோ ஒன்றை சொல்ல வருகின்றாய். கொஞ்சம் புரிகின்றது, அதிகம் புரியாமல் போகின்றது. மீண்டும் அந்த வார்த்தையை
தியானி. மீண்டும் மீண்டும் அந்த வார்த்தையை செயல்முறைப்படுத்து. நிகழ்காலத்தில் இரு. எதிர்கால பயத்தை விரட்டு. கடந்த கால கவலையையும் விரட்டு. அப்பொழுது நிகழ்கால பிரதேசத்தில் நீ தூக்கி வீசப்படுவாய். அந்த நிகழ்கால நிலைதான் அந்த நிகழ்கால நிலைதான் கடவுள் பேரரசு என்று இயேசு சொல்கின்றாரே, அதற்கு செல்வதற்கான முகவரி உன் நெஞ்சகத்தின் முகவரி. நீ மீண்டும் குழந்தையாக மாறு என்று இயேசு சொல்கின்றாரே, அதற்கான சூட்சம யுக்தியை தான் நான் இப்போது சொல்கின்றேன். நிகழ்காலத்தை நேசி. எப்படி என்னை நிகழ்காலத்தில் நேசிக்க செய்ய முடியும்? நான் கண்ணை மூடி அமர்ந்தாலே எதிர்கால பற்றிய பயமும் கடந்த கால பற்றிய வேதனைகளும் என் முன் நிற்கின்றதே, அதை எப்படி நான் நிறுத்துவது? அதற்கும் ஒரு ஞான யுக்தியை அந்த கவிதையில் வழங்கினேன். அதை நீ கண்டுகொள்ளவில்லை. உன்னை விட்டு பார்வையால் விலகி நின்று பார், உன் வலிமை மிக்க மனதின் சக்தி தெரியும் என்று சொன்னேனே, புரிகின்றதா? நீ நிகழ்கால பிரதேசத்தில் குதிக்க உன்னை விட்டு பார்வையால் விலகி நின்று பார். என்னை விட்டு நான் பார்வையால் விலகி நின்று பார்ப்பதா? ஆம், என்றாவது உன்னை நீ பார்த்திருக்கின்றாயா? நீ மற்றவர்களை பார்க்கின்றாய், மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படுகின்றாய், மற்றவர்களை பார்த்து கோபப்படுகின்றாய், மற்றவர்கள் எதிர்பாலனத்தை பார்த்து காமவயப்படுகின்றாய். ஆனால் உன்னை